விவேகானந்தர் இருக்காரு. அதெல்லாம் போடாம இவன் படத்தை ஏன் போடுறீங்க? போலீஸ் பாதுகாப்புல கூட்டிட்டு போல அவரை. நிறைய முக்கியஸ்தர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க. இது அது கிடையாது. இது வழிகாவல். கைது பண்ணி கூட்டு போறாங்க. இதுல எந்த பெருமையும் இல்லை. அவன் யாரு என்ன தெரியாது, நல்லவன் கிட்டவன் தெரியாது. சொல்லு. உனக்கு தெரியாதவன் கொடுத்த ஸ்டேட்டஸ் நீ போட்டியா? அப்ப அது இன்னும் எவ்வளவு விட்டுரும். தெரிஞ்சவன் கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல. இப்ப டாக்டர் இருக்காங்க, எவ்வளவு வைத்தியர் இருக்காங்க, எவ்வளவு இன்ஜினியர் இருக்காங்க, அவங்க எல்லாம் எவ்வளவு நல்லா சம்பாதிக்கிறாங்க, வீடு கட்டுறாங்க, செட்டில் ஆறாங்க, கார்ல போறாங்க, புள்ள குட்டியோட நல்லா சந்தோஷமா இருக்காங்க, பேங்க் மேனேஜர் இருக்காரு, அரசாங்க ஊழியர் இருக்காங்க. அதெல்லாம் தோணாம ஒரு கேஸ் வாங்கினாங்க. எப்படி உனக்கு முன்னோடியாராம், எப்படி உனக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகலாம்? இவரு அப்துல் கலாம் ஐயாவோட வீடியோ இருக்குது, டாக்டர்களோட வீடியோ இருக்குது. அதையும் அதையும் பார்க்க மாட்டேங்கிற, அதையும் ஈர்க்கல. உடனே அதுலயும் வீடியோ இருக்குல்ல, இருக்கா இல்லையா? நீ தேடுறதுதான் உனக்கு கிடைக்கும். நீ அறிவு தேடலைன்னா அறிவு கிடைக்கும், புத்தகம் தேடலைன்னா புத்தகம் கிடைக்கும். இது மாதிரிலாம் முன்னோடிகள் வச்சுக்காதீங்க. நீ மட்டும் இல்ல, கூட இருக்கிற கூட்டாளிகள், நண்பர்கள் சொல்லு. முடிஞ்சா ஏதாவது படிக்கிற வழியை பாரு, வேலைக்கு போற வழியை பாரு. நம்ம தான் மைண்டை நெறிப்படுத்தி நல்ல திசையில போகணும். பாக்குறதெல்லாம் நம்புறீங்க இந்த தலைமுறை. இன்ஸ்டாகிராம் ரீல்ல வரதெல்லாம் உண்மை நினைக்கிறீங்க. அதான் பிரச்சனை. நல்லது பாரு, நல்ல விஷயங்களை பாரு. நல்லது ரீல்ஸ் தான் பார்க்கணும்னா நல்லது பாரு.